ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் டானியா பவீன். நாங்கள் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயாச்சுங்க. பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா கடை, பைக் ஸ்டாண்டு, என்ட்ரன்ஸுங்க, செப்பல் ஸ்டாண்டு கழட்டி வைக்கிது எங்கள் பாப்பா. நாங்கள் வச்சுட்டோங்க. முடிஞ்சவங்க மேலே எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் எழுந்து கீழே கழட்டி விட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பழக்கடை இருக்குது. பழக்கடைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழக்கடைக்கு போகலான்ட்டு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார வேணால் காணாங்க. அப்புறம் பாப்பாவும் அப்பாவும் காணான்னு தலைவரப்போ அவர் பார்த்தா முன்னாடி அவர் பாட்டுக்கணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் போய் பார்த்தோங்க. பழக்கடையில் பார்த்தா தாம்பளத்தோடு எல்லாம் செட்டாக வாங்கினா 850 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் பைக் விடுற இடங்க என்ட்ரன்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே தொட்டில் இது இருக்குது, குழந்த வேண்டுங்கிறவங்களுக்கு பல இதுக்கு எல்லாம் பார்த்து வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்தோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டம், சண்டே இல்லைங்களா, செம கூட்டமாக இருந்தது. அப்படியே நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமுங்களா எங்களுக்கு எங்கே என்னென்ன பண்ணணுன்னு தெரியல. சொல்லி தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் எங்களுக்கு தெரியல. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு க்யூ போயிட்டுருந்தது. அதுக்கு அந்த சைடு வந்து ஒரு 3 க்யூ போட்டிருந்தாங்க. 3 க்யூ வந்து அது வந்து ஃப்ரீ டிக்கெட் ஒன்று வந்து 2 இது வந்து அமௌண்ட்டு கொடுத்து போகிற மாதிரிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா டிக்கெட் ஒன்று, 50 ரூபா ஒன்று டிக்கெட்டு. சாமி தரிசனம் பண்ணேன். ஆனால் உள்ள கேமரா அலோடு இல்லைங்க, வெளியே மட்டும்தான் எடுத்துக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உப்பு குமிச்சு வச்சுருக்காங்க இல்லைங்க, அதில் வேண்டுதல் இது பண்ணி உப்பு போட்டு பற்றி பொருத்தி சாமி கும்பிட்டு அதை சுற்றிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேல் ஒன்று இருக்கும். வேலிக்கு இல்லை அம்மன் சின்னதாக சிலை ஒன்று இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா குங்குமம் இது பண்ணி கனி வச்சு அதே போல் வாழைப்பழமும் வச்சு பற்றி குத்தி சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட சரி இது பண்ண முடியுமான்னு பார்த்தேங்க, க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியுமா. கூட்டம் நிற்க முடியலங்க. அந்த சைடும் இவ்வளோ கூட்டம். இங்கே பார்த்திங்கன்னா அதை சொன்னேன் இல்லைங்க, தொட்டில் கட்டி வேண்டி தொட்டில் கட்டுறாங்க. குழந்த வேணும்னு அப்புறம் மஞ்சள் கயிறு தாலி மஞ்சள் வச்சு கட்டுறாங்க. ஊஞ்சலில் வந்து போட்டு கனி வந்து காசு வச்சு தொட்டு கும்பிட்டு போகிறாங்கங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கங்கே எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. உட்காந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் அப்போ தாங்க நாங்கள் வேலை முடிச்சுட்டு வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கங்கே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பொங்கல் கொடுக்காங்க போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போனார். ஆனால் அங்கே வந்து பொங்கல் தரலைங்க, சக்கரை பொங்கல் இல்லை, வெண்பொங்கல் தான். அப்புறம் சரி நம்மளும் போய் வாங்கலான்ட்டு போனோங்க. பாருங்க அழகாக இருக்குது அந்த மேகம் மழை வர மாதிரியும் அதே போல் வந்து அப்படியே அவற்ற ஒரு ஃபோட்டோ நின்று எடுத்தேங்க. அப்புறம் வந்து உக்காந்துட்டோம், வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. இன்னொரு பக்கம் சக்கரை பொங்கல் தந்துட்டுருக்காங்க. நாங்கள் உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுருக்குறோம். ஜெல்லக்குத்தி தேங்காய் கடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பாப்புக்குட்டி தேங்காய் கடிச்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் போய் இப்போ சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட போகிறோம். எங்கள் பாப்பா சாப்பிட்றது பாருங்க. எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு.